உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் அருண்குமாருங்க. கரூர் மாவட்டத்திலிருந்து வரேன். இப்போ இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்கில் வந்து மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. என்ன ரேங்க் சார் நீங்க? நான் ஓவரால் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஓகே. இந்த தேர்வு எழுதணும்னா என்ன படிப்பு படிச்சிருக்கணும்? என்ன எலிஜிபிலிட்டி? இதுக்கு வந்து நீங்கள் ஐடி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலிஜிபிள் தான். ஆட்டோமொபைல் எலிஜிபிள். ஓகேங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே. ஒரு பாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கடைசி இப்போ தான் வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் தான் ட்ரை பண்ணீங்களா இல்லை குரூப் ஒன் டெக்னிக்கல் சர்வீஸ் இயர்லியர் டேஸில் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுதிட்டு இருந்தேன். கடைசி குரூப் 4ஓட ஒரு தாக்கத்தினால வந்து திரும்ப மறுபடியும் டெக்னிக்கலுக்கே வந்துட்டேன். ஓகே. ஓகேங்க. இந்த தேர்வுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அதுக்கப்புறமா சிலபஸ் அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து புதுசாக வந்த ஒரு தேர்வு. அந்த அளவுக்கு பெருசாக அறிமுகம் யாருக்கும் இருக்காது. அதனால் வந்து எல்லா சோர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம தான் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக ஃபாரின் ஆர்த்தர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் வந்து லோக்கலாக வந்து அவங்க போடுற ஐடி புக்ஸில் இருந்தே கேட்டாங்க. நான் நிறைய இது சர்ச் பண்ணி பார்த்துருந்ததுனால வந்து ஈஸியானால வந்து நிறைய கொஸ்டின்ஸ் போட முடிஞ்சுது. எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்லுங்கள். எத்தனை பேப்பர்ஸ், எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ கொஸ்டின்ஸ்? இதில் வந்து நிறையா செவரல் ட்ரேட்ஸ் இருக்குது. நான் வந்து அதில் வந்து மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் சூஸ் பண்ணி எழுதினேன். இது மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் கூட இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் சிலபஸ்ஸு. அதுக்குன்னு நம்ம வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரேடுக்கான சோர்ஸ் புக்ஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது? சோர்ஸ் புக்ஸ்னால் வந்து ஸ்டாண்டர்ட் புக்குங்கிறது ஐடி காலேஜஸில் கொடுக்கக்கூடிய புக்ஸ் தான். அடிஷ்னலாக நம்ம வேணும்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். ஓகே. 10 யூனிட்ஸ் இருக்குல்ல, 10 யூனிட்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக படிக்க வேண்டியதுன்னா என்னென்ன யூனிட்ஸ்லாம் சொல்லுவீங்க? இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை வந்து எல்லா இதுக்குமே வந்து அவங்களுடைய வெயிட்டேஜ் கொடுத்துட்றாங்க. வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். வேலை வாங்கணும் அப்படின்னா வந்து எல்லாமே படிச்சுதான் ஆகும். ஓகே. நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க சார்? நான் வந்து டெக்னிக்கலில் வந்து அவுட் ஆஃப் 200 கொஸ்டின் வந்து 183 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். 183 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். ஜிஎஸ்லங்க? ஜிஎஸ்ல வந்து 67 தான் போட்டேன். 67. ஓகே. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் நான் வந்து பழைய ஆள், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். அதனால் வந்து இதுக்குன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணலை. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஜிஎஸ் முடி வச்சுட்டு டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணாத மட்டும்தான். ஓகே. டெக்னிக்கல் எவ்வளோ நாள் படிக்க வேண்டியதாக இருக்குங்க? ஐடி புக்ஸை பொறுத்தவரையும் ஒரு 15 டேஸில் நம்மளால ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஓகே. ப்ராக்டிஸ் தான். நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. இது வந்து தியரி பேப்பராக இருக்குமா இல்லை ப்ராப்ளமேட்டிக், இல்லை ரெண்டுமே சேர்ந்து அந்த மாதிரி இருக்குமா? இதில் வந்து ப்ராப்ளம்ஸும் இருக்கும், மோஸ்ட்லி தியரி தான். இந்த மோட்டர் கால்குலேஷன் அந்த மாதிரி ஒரு சில இது சம்மந்தமாக வந்து நம்ம ஒரு கொஷின்ஸுமே கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? மேக்ஸ் நான் பேசிக்காக ஒரு இன்ஜினியருங்கிறதுனால வந்து காலேஜில் ஆப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சிக்குன்னு நான் ஆப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. டேரெக்டாக போயிட்டு அப்படியே எழுதிட்டு வந்துடுவேன். எப்போ 20 கொஸ்டின்ஸ் போட்டுருவேன் எப்போவுமே. ஓகே. நீங்கள் படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க சார்? படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நமக்கான எக்ஸாம் எனக்கெல்லாம் ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகிருக்கு. நல்ல ஜாப் தான். நம்ம எக்ஸாம் எப்போ வேணாலும் வரலாம். நம்ம அதுக்கு வந்து காத்திருந்து தான் ஆகணும். இடுக்கண் வருங்கால் நகுங்கிற மாதிரி நம்ம துன்பம் வந்த காலத்தில் வந்து தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அதே நேரம் உடல் நலத்தையும் வந்து பேணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். படிக்கிறேன்னு சொன்னீங்க, சக்ஸஸ் டிலே ஆனதுக்கு நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் மோஸ்ட்லி பேசிக்காக எனக்கு பிடிக்கல. அந்த படிச்சு தான் ஆகணும், ஆனால் வந்து எனக்கு பிடிக்கல, செட் ஆகவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே. டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் வந்து மோஸ்ட்லி வேகன்சி வராது. கடைசி ஒரு 10-15 வருஷத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சிலிருந்து வந்தது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேக்கண்ட் கூட வராது. இப்போ வந்து மொத்தமாக ஒரு 600-700 வேக்கண்ட் வந்ததுனால வந்து நம்மளால கிளியர் பண்ண முடிஞ்சது. ஓகே. நீங்கள் குரூப் 4, குரூப் 2 அது படிச்சிருந்தீங்க, வேறு இதுவும் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்களா? நான் வந்து ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இதை தவிர நான் வேறு எந்த எக்ஸாம் எழுத மாட்டேன். பேங்கிங்கில் எழுத மாட்டேன்.
2 எக்ஸாம் மட்டும்தான். ஓகே. ஃபேமிலில எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? இது ஒரே வழி தான். இது ஒரு ரூட் தான். இது ஒரு வழி பாதை. திரும்ப போக முடியாது. ஒன்ஸ் உள்ள வந்துட்டா நம்ம வந்து கால சுத்தின பாம்பு மாரி. வெளியவும் போ முடியாது. திரும்ப அதுக்குள்ளயே இருந்துட்டே தான் இருக்கும். ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருந்தது ஆர்டர் வாங்குனது? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு பெஸ்ட் மொமெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இங்க வரணும்னு சொல்லி ஒரு ஆசை. வந்து வாங்குனது ரொம்ப சந்தோஷம். ஓகே. தேங்க் யூ.